வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முனுசாமி தெரு மற்றும் சுந்தரமூர்த்தி தெரு அப்படின்னு சொல்லி ஒரு தெருவில் இருக்கும். இந்த தெரு எங்கேயோ கடைக்கோடியில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். சென்னை ஹார்ட்கோர் சிட்டியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசோக் பில்லருக்கும் சைதாப்பேட்டை ஈக்காட்டு சைதாப்பேட்டை இந்த பகுதி, இந்த அசோக் பில்லருக்கும் சைதாப்பேட்டைக்கும் நடுவில் தான் ஜாஃபர்கான் பேட்டை இருக்குது. இந்த ஜாஃபர்கான் பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த தெரு தான் இப்போ நான் சொன்ன அந்த முனுசாமி தெருவும் சுந்தரமூர்த்தி தெருவும். எதுக்காக இப்போ இந்த தெருவை பற்றி சொல்கிறேன், இந்த தெருவில் முக்கியமான பிரச்சனையை கடந்த 4 மாதங்களாக இங்கே இருக்க மக்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி அந்த நேரடி காட்சிகளை, நேரடி அனுபவத்தை மக்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க அதை பற்றி பார்ப்போம். என்ன பிரச்சனை? எப்போ 3 மாதமாக கரண்ட்டு கிடையாது. நாங்கள் நைட்டில் தூக்கம் இல்லை. பகல்லையும் கரண்ட்டு போயிடுது, நைட்லேயும் கரண்ட்டு போயிடுது. நாங்கள் மாத்திரையை போட்டு நிம்மதியாக இருக்க முடியல. நைட்டு தான் போகுதுன்னு பார்த்தா பகல்லையும் போயிடுது, பகலில் தான் போகுதுன்னு பார்த்தா நைட்லேயும் போயிடுது. நாங்கள் என்ன தான் யாருக்கு அடுத்தான் போய் சொல்கிறது? ஒரு தலைவன் கூட எட்டி பார்க்கறது இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருக்குங்கிறீங்களா? கரெக்டாக 3 மாசம் முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருது. ரெசிடென்சிக்கு தனியா இது கொடுத்துருக்கணும். பட் அந்த சைட்ல கம்பெனி வச்சிருக்காங்க, அது லோடு அதிகமா எடுக்குது. ஸோ அந்த லோடு அதிகமாக எடுக்கிறதுனால இங்கே டவுன் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஏஐ சொன்னது அதுதான். எங்களுக்கு தெரியாது. நான் ஏஐட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டதுக்கு அவர் அதுதான் சொன்னார். ஏஐ பேர் என்ன? ஏஐ பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல மனுஷர் தான். ஆனால் மாற்றி கொடுக்க போகிறோம் கம்பெனிக்கு தனியாக இல்லை, அது செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் வருமானு தெரியல. ஆனால் அந்த சைடில் ஃபுல்லுமே ரெசிடென்சிக்கு இந்த ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால அதனால லோடு இழுக்குதுன்றாரு அவரு. இது அதனால தான் போகுதுன்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. நிறைய விஷயங்கள் இது ஒன்றும் இல்லாமல் இப்போ ரோடு கூட பாருங்கள், ஆப்போசிட்டில் தேவையான ரோடை கிராஸ் பண்ணவே வேண்டியது. அதெல்லாம் ஏன் போட்டு பேரிகேட் போட்டு மடக்கிறாங்க? ரொம்ப மக்களுக்கு கஷ்டத்தை கூட தான் இந்த ஆட்சி. இந்த பகுதி ரொம்ப பிரச்சனைக்குள்ளான பகுதின்னு சொல்கிறீங்க. இந்த பகுதியோட எம்எல்ஏ யார்? அவர் இந்த பகுதி பிரச்சனை பார்க்க வரலையா? சுப்பிரமணியம் தான். ஆனால் அந்த எலெக்ஷன் அப்போ வந்தது தான் அவர் இங்கே. அதுக்கப்புறம் இந்த பக்கமே அவர் வரல. இந்த ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் போகிற ஏரியா எதுனா ஜாஃபர்கான் பேட்டில் முனுசாமி ஸ்ட்ரீட் மட்டும்தான். குழந்தைங்களை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நைட்டு நேற்று காலையில் போனது, நைட்டு 7 மணிக்கு உடனே போயிடுச்சு. பாருங்க, குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துக்கங்க. முன்னா நாள் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் கிடையாது எங்களுக்கு. ஒரு நாளை போல கரண்ட். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு ஒரு அமாவாசை. எல்லாம் வீட்டில் சாமி கும்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த கரண்ட் போயிடுச்சு, எப்படி பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லுங்க. இது ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது இந்த ஏரியாவுக்கு. கவுன்சிலர் இந்த பக்கம் வரதே இல்லப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஆட்சி எதுக்கு வந்ததுன்னு எங்களுக்கு இப்ப கேள்விக்குறியா இருக்குது. நிம்மதியா இல்லாம இருக்குது. பாரு, இந்த குழந்தை மூஞ்ச பாருங்க. இது நைட்ல எழுந்திருக்க முடியாம வெளியில ஓடி கீழே விழுந்து காலையில் 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறோம் நாங்கள். இப்படிலாம் ஆச்சுன்னா தான் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லு. ஒரு 3 மாசமாவே இதே ரோதனை தான். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 மணி நேரத்தில் கரண்ட் வரும்பா, திரும்ப 3 மணி நேரம் கரண்ட் இருக்காது. நான் கரண்ட் ரெடி பண்ணுவோம், எல்லாம் குடிச்சிட்டு தான் ஒரே கரண்ட் ரெடி பண்ணிக்கிறானுங்க. பேச மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்களுக்கு. யார் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த பிரச்சனையை பொறுத்து? நீங்க ஆபீஸ் மீட்டிங் போனாவே அது மாதிரி தான் பண்றாங்க. இபி ஆபீஸ்ல போனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மஞ்சுறாங்க, எதுவும் பேச மாட்டேன்றாங்க, ஒரு தகவலா கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை, சென்னையோட சிட்டியில் மைய பகுதியிலே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ கிராமப்புறங்களில் இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். பார்வை போகாது. மெயின் ஏரியால இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா வேற இருக்குது. பக்கத்துல வந்துதான்ப்பா எங்களுக்கு ஒரே பிரச்சனை. சைதாப்பேட்டைக்கு சொல்ல இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. கரெக்டான கரண்ட் வந்தது. பக்கத்துல எங்களுக்கு ஒரு நிமிஷம். கஷ்டத்துக்காக தான் ஒர்க் பண்றதுக்காக இங்க வரோம். ஆனா டெய்லி கரண்ட் இருக்க மாட்டேங்குது. அப்போ நாங்க ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு தானே இங்க வரோம். இப்போ எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் நாங்க சொல்ல முடியும்? இப்போ நான் பூந்தமல்லி தாண்டி வேலைக்கு வரேன் இங்க இந்த ஒர்க் பண்றதுக்காக. வேலைக்கு உங்களோட ஆபீஸ் இங்க உள்ள ஒர்க் பண்றோம். சரி, அந்த ஒர்க் பண்ற இடத்துல அடிக்கடி கரண்ட் போச்சுன்னா அப்போ அடுத்த இதுக்கு நாங்க எப்படி வேலை செய்யணும்னு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நாங்க 100 ரூபாய் 150 ரூபா செலவு பண்ணி வேலைக்கு வரோம். வேலைக்கு வர்றதுக்கு பிரயோஜனமே இல்லாத இந்த மாதிரி வந்துட்டு போறது எதுக்கு நாங்க வரணும்? ஏதாவது ஒரு கரண்ட்டுக்கு ஒரு நாள் இது பண்ணலாம். தினமும் இதே ப்ராப்ளமா இருந்தா எப்படி இது பண்ண முடியும்?
மாசத்துல ஒரு நாள் பரவாயில்லப்பா. மாசத்துல 30 நாளுமாப்பா இப்படி போயிட்டு இருக்கும். 28 நாள் மட்டும் தான்ப்பா கரண்ட் இல்லாம இருக்கும். 2 நாள் தான் எங்களுக்கு கரண்ட் கிடைக்குது. மத்த நாள கரண்டே கிடையாது எங்களுக்கு. இல்லம்மா இப்ப ரொம்ப எக்ஸாம் டைம்ல குழந்தைங்க எப்படி எழுதிருக்கு நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். இப்ப நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, சீரியஸான பிரச்சனை. இன்னைக்கு கரண்ட் இல்லாம எதுவுமே செய்ய எதுவுமே முடியாது, பண்ண பண்ண முடியாது. முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை பொறுத்துக்கிட்டு எப்படி உங்களால எவ்வளவு நாள் இருக்க முடியுது? எப்படி நீங்க இருக்க இருக்கு? முடியல. நாங்க போய் அடிக்கடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தானப்பா வரோம். அந்த நிமிஷத்துக்கு கண் துடைக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துக்கு கண் துடைக்கிறாங்க, வரோம், நாங்க பாக்குறோம், அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப 1 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும், மொத்தமா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் இருக்காது. நைட்டு ஃபுல்லா இதே பாரு, முடியாதப்பா எங்க கரண்டே இருக்க மாட்டேங்குது வீட்டுல. நைட்டு பகலாம் இந்த மாதிரி தூங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல சார். இது நான் வந்து இங்க நான் 5 மாசம் ஆகுது இந்த ஏரியால. 5 மாசத்துல வாடகை, கரண்ட் பில் எல்லாம் கொடுத்தா கூட நிம்மதியான தூக்கம் இருக்க முடியல. இந்த 2 சந்து மட்டும் தான் சுத்தி கரண்ட் போகுது. டெய்லியுமே இது ஒரு அத்திக்கட்டி கிராமம் மாதிரி தான் இருக்குது. இது டெய்லியுமே நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், யாருமே ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஏஇ வராரு, பாக்குறாரு, பேருக்குனா வந்து பாக்குறாங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, கை குழந்தைல என் குழந்தைக்கு மூஞ்செல்லாம் புண்ணு வந்திருக்குது கரண்ட் இல்லாம. கரண்ட் 3 நாளா தொடர்ந்து கரண்ட் இல்ல. இந்த குழந்தை எப்படி தூங்குறது? அதுவும் நோண்டி இப்பதான் தெருவு போட்டாங்க. தெருவு நோண்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வேலைக்கும் ஆக மாட்டேங்குது. எல்லா பொருளும் ரிப்பேர் ஆயிடுது. வேற வோல்டேஜ் ப்ராப்ளம் போட்டா டப்புன்னு வெடிக்குது. எல்லாமே போயிட்டு வருது. எல்லாம் கிரைண்டர்ல இருந்து எல்லா பொருளும் 2 பொருள் நான் மாத்திட்டேன். டிவி முதல் கொண்டு போயிடுச்சு. இப்ப இதுக்கெல்லாம் நாங்க வேலைக்கு போவோம். எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க. நைட் எல்லாம் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்து நைட் எல்லாம் உட்காந்துட்டு விடிய உட்காந்துட்டு போறாங்க. அப்புறம் சொல்லுங்க, பக்கத்துல இங்க கொசு, அந்த டிரைனேஜ் இருக்கு, கொசு கடி, இதனால நோய் நொடி. அப்புறம் என்னதான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது இந்த தெருவுக்கு மட்டும்? இல்ல இங்க இருக்கிறவங்க யாரும் ஓட்டு போடலையா, இல்ல வரி கட்டலையா? தொடர்ந்து இந்த ரோட்டையே பழி வாங்குற மாதிரி தான் இருக்கு. இந்த ரோடு மட்டும் ஏதோ பழி வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போச்சுன்னா ஏதோ 1 ஹவர்ல வரலாம், இல்ல 2 ஹவர் கூட விட்டுடலாம். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் போதும். தொடர்ந்து ஒரு 8 ஹவர் ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இருக்கிறது இல்ல. அப்ப என்ன வேலை ஆகும் சொல்லுங்க? சமையல் வேலைன்னு செய்ய முடியல. குழந்தைங்களுக்கு தண்ணி இல்ல, பாத்ரூம் போனா என்ன ஊர் சைடு மாதிரி இது எங்கன்னா அவுட்டர்ல போயிட்டு வர முடியுமா சொல்லுங்க? எல்லாம் ஒரு வீட்லயே 10 வீடு இருக்கு. அப்போ என்ன பண்றது குழந்தைங்களாம் வச்சுட்டு? எதுனா ஆக்ஷன் எடுங்க சார். எதுனா ஒரு ப்ரெஸ் மீடியாலேருந்து எங்களுக்கு நல்ல எதுனா ஒன்று பண்ணித்தாங்க இந்த தெருவுக்குன்ட்டு. சரி, இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இது சார்ந்து இதுவரை எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க? சொல்லி யார் நடவடிக்கை கிட்ட பேசும் போதெல்லாம் என்ன சொல்றாரு, குழந்தைய தூக்கிட்டு வாங்க, நாங்கள் என்ன சார் சோத்துக்கா பஞ்சமா இருக்கு, ஏன் சார் இந்த மாதிரி கரண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன சொல்றாரு, குழந்தைய கூட்டிட்டு வாமா அங்க வந்து படுத்துக்கோமான்றது. ஆமா வந்து படுத்துக்கோ, எனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் கேக்குறோம் நாங்க. என்ன கேட்டா அவங்கள நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதனால இது சும்மா எல்லாரும் இதுவா இருக்கிறதுனால சாப்பாடு வேணும்னா நான் வந்து வாங்கி தரேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, எம்பி எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கு பிரச்சாரத்துக்கு வேட்பாளர்லாம் இங்க வந்தாங்களா? எல்லாரும் வந்தாங்க சார், எல்லாரும் வராங்க. எலெக்ஷன் டைம்ல ஒரு பிரச்சனையுமே இருக்காதுப்பா. எலெக்ஷன் டைம் வந்தா எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. வெயில் கூட காயாதால எலெக்ஷன் டைம் வந்தா. ஏன்னா அது கூட மறைச்சு விட்டுருவாங்க என்ன. ஆனா அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா இப்படிதான் எங்களை பழி வாங்குவாங்களே. அது ரொம்ப மோசம். அந்த தெருவில் ரொம்ப பழி வாங்குதலாம். என்ன பட்ட பகல்ல வர மாட்டாங்க ஓட்டு கேட்க, நைட்ல தான் வருவானுங்க ஓட்டு. ஏன்னா யாரும் மூஞ்ச பார்க்க மாட்டேன்ல, யாரும் ஒண்ணு கேட்க மாட்டேன்ல. இனிமே எவனா இந்த பக்கம் ஓட்டு கேட்க வந்தானா அசிங்க தான் படிக்க அனுப்போம். பாருங்க, இந்த மாதிரி பச்சை குழந்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தை, அந்த குழந்தை நிம்மதியா தூங்கணும்ல. கொசு கடையிலேயே அனல்லையும் அந்த குழந்தை தூங்க முடியும் சொல்லுங்க? எத்தனை நாளா 3 மாசமாக ஒரே அவஸ்தைப்பட்டு 3 மாசத்துக்கு குழந்தை 45 நாள் குழந்தை. இந்த குழந்தை இவ்வளோ அவசியம் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதே பிரச்சனை தான், டெய்லி இதே பிரச்சனை தான். இந்த தெருக்கு எம்எல்ஏவா எம்பி எவனே தெரியலப்பா எங்களுக்கு. முதல்ல கரண்ட் நைட்டே போயிடுது அங்கிள். நைட்டும் தூங்க முடியல. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, மாத்திரை போட்டு எப்படி படுப்பாங்க நைட்டில்? பகல் தான் தூங்க முடியாது, அவங்களும் வேலைக்கு போகணும் எல்லாருமே. நைட்டு நாங்கள் பகலில் வேலைக்கு போய் நைட்டு தான் வந்து படுக்கணும். நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. காலையில் வருது, திரும்ப காலையில் கொண்டாரு தான் எனக்கு லீவு, அதுவும் தூங்கவும் முடியல. கொண்டாரம் கூட கரண்ட்டு போயிடுது. வயசானவங்க வச்சு வீட்டில் என்ன பண்ண முடியும்? எல்லாம் வந்து குழந்தைங்க இருக்காங்க சார். குழந்தைங்களாம் கரெக்டாக நேற்று 9:30 மணிக்கு போயிட்டு திரும்பி நைட்டு 6 மணிக்கு தான் 7 மணிக்கு வந்தது. அதோட இப்போ நைட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுது. இருந்து நாங்கள் வேலை செஞ்சோம். 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து கரண்ட் போச்சுன்னு நாங்களே கேபிள் வச்சு ஊரே வேலை செஞ்சோம். புது கேபிள் மேலே போட்டாங்க. ஆனால் அப்பயும் திரும்பி இது ஒரு
ஃபால்ட்டு வந்து நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதே ஃபால்ட்டு தான் சார். குழந்தைங்க நைட்லாம் உடம்பு சரியில்லாமல் வாந்தி எடுத்துன்னு தான் சார். ஏஐ கிட்ட பேசுகிறோம், வராங்க, ரெடி பண்ணுறாங்க. வந்து போன பிறகு 1 மணி நேரத்தில் கரண்ட் போயிடுது. திரும்பி ஃபால்ட் நைட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எரிஞ்சு போச்சு, நாளைக்கு வரான்றாங்க. மறுநாள் வராங்க, வந்தால் நைட்டு 6 மணி 7 மணி ஆயிடுது சாயங்காலம். ஏன்னா பள்ளம் வெட்டுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. டெய்லி இதே தான் போய் நின்றணும். இப்போ கூட கவுன்சிலரை பார்த்துட்டு ஆஃபீஸில் பேசிட்டு தான் வரோம் நாங்கள். என்ன சொன்னாங்க? அவர் டிஇ கிட்ட பேசினார். டி நகரில் வந்து டிஇ கிட்ட பேசிட்டு இதோ வராங்க ஆளுங்க, வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க 4 மணி நேரத்தில். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. ரேஷன் கடைக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு டிரான்ஸ்பாரம் பில்லர் மட்டும் வச்சுருக்காங்க. மிஷினும் வந்துருச்சான், டிரான்ஸ்பாரம் வந்துருச்சான், கிளாம்ப் வரலன்னு சொல்கிறாங்க. நேற்று அது 1 வாரம் ஆகும், வந்த பிறகு தான் செட் பண்ண முடியும். இந்த ஓரத்தில் போனீங்கன்னா அங்கே டிரான்ஸ்பாரம் வச்சுருக்காங்க. குழந்தைங்க குட்டிங்களை எல்லாம் வச்சுட்டு டெய்லி போகுதுங்க. காலையில் போனால் நைட்டு விடுறாங்க 10 மணிக்கு. தூக்கமே இல்லாமல் வேலை வெட்டிக்கு போக கூட முடியல. குழந்தைங்கள பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்கள எப்படி பண்ணுறது? இப்படி வாரத்தில் 4 நாள் 5 நாள் போச்சுன்னா எப்படிங்க இருக்க முடியும்? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நாங்கள் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அவங்க இன்னும் முடியல. என்னவோ வேலை நடக்குதுன்றாங்க, எதுவும் முடிஞ்ச பாடு இல்லை. குழந்தைங்க எல்லாம் தூங்காமல் பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு வேலை வெட்டிக்கு போக முடியல. இல்லைம்மா, இப்போ சிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையில வந்து நீங்கள் பாதிக்கப்படுற மக்கள் உங்கள் பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு வெளியில் வந்துடும். இப்போ கிராமத்தில் இருந்துச்சுன்னா கூட இந்த விஷயம் வெளியே வராது. சிட்டியில் பாதிக்கப்படுற மக்கள்லாம் உங்கள் பிரச்சனை வெளியில் வந்துடும். எப்படி இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்க? டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், பார்க்குறோன்றாங்க, நோண்டுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் வருது, திருப்பி போயிடுது. இதே தான் நடக்குது. ஒரு 4-5 மாசமா இதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது. இந்த 3 மாசம் 4 மாசம் இந்த பிரச்சனை சந்திக்கிறீங்க. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கீங்களா? யூபிஎஸ்ஓ அல்லது வேற ஏதாவது உங்க சிஸ்டம்? இப்போ எப்படி சமாளிச்சீங்க இந்த விஷயத்தை? இருக்கிறவங்க சமாளிச்சுக்கலாம், இல்லாதவங்க என்ன பண்றது? குழந்தைங்களை எல்லாம் வச்சுட்டு கஷ்டம் தானே. இல்லாதவங்க விடிய தூங்காம இருக்கிறாங்க பாருங்க. குழந்தைங்களை எல்லாம் கஷ்டம் தான். தூக்கமே இல்லாம வயசானவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் டெய்லி. அப்ப என்ன பிரச்சனைங்க? கரண்ட் வரலையா? அதனால என்ன பிரச்சனை? கரண்ட் இல்லாமனால என்ன பிரச்சனை? இல்லாம தூக்கம் இல்ல, காலைல நைட்லாம் கஷ்டப்படுறோம், படிக்க முடியல. அதனால பாஸ் ஆயிடுவோமா ஃபெயில் ஆயிடுமா கொஞ்சம் கவலை இருக்கு. கவலை இருக்கம்மா? அப்படி என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சூப்பர்மா. சொல்லுங்க தம்பி. கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி இன்னைக்கு டியூஷன் இன்னைக்கு இருக்குது. கரண்ட் இல்லை சார், நேற்று தூங்கலன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் வேணாம் கரண்ட் இல்லைண்ணா நல்லா ஃபீஸ் தரீங்க வாங்கன்றாங்க. இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுறது? கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா, நானும் தெரில. பாருங்க, நேற்று நல்லா தூங்கவே இல்லை, நான் முடியல, பயங்கரமா தலைவலிக்குது பயங்கரமா. டெய்லியும் கரண்ட் கட்டு, எனி டைமுமே இது மாதிரி தான். காலையில் ஆஃப் ஆனோன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வருது. குழந்தைங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே டெய்லி கட் ஆகுது. இப்போ இந்த பிரச்சனையை வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற பிரச்சனை சொல்கிறீங்க. எப்படி இந்த பிரச்சனை சமாளிக்கிறீங்க நீங்கள்? எப்படி தூங்காமல் தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லை. மொட்டை மாடியில் உட்காந்துருக்குறோம். டெய்லி நைட்டும் போயிடுது கரண்ட்டு. காலையில் போகிற கரண்ட்டு நைட்டு 10 மணிக்கு விடுறாங்க. அப்புறம் ஒரு 1/2 hour வருது, அப்புறம் திருப்பி போயிடுது. ஏதோ டெம்பரவரியாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு டெம்பரவரியாக ஏதாவது பண்ணி ஒரு 1/2 hour 1 hour வருது, திருப்பி போயிடுது. இல்லை, இப்போ சிட்டி சென்டரில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி பார்க்குறீங்க? அசால்ட்டானா இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் பண்ணினா நல்லாயிருக்கும். அது எப்படி அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இல்லை, உங்கள் பிரச்சனை வெளியில் தெரியலையா? அதாவது கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியலையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கிறனால மக்கள் இந்த அளவுக்கு கோவப்படுவாங்க, இந்த கோவத்தை வந்து நம்ம பாதிக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் அந்த விஷயத்தை தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை மக்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் சேரலையா உங்கள் பிரச்சனை? இருக்கலாம், மேபி இருக்கலாம். இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. வேற நீங்கள் இது மாதிரி ஏதாவது போராட்டம் செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது போராட்டம் பண்ணுறதுக்கு நைட்டு 2 மணிக்கு போனோம். அப்புறமா இங்கே எல்லாம் காலையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஇ சார் வந்து சொன்னார், ஒரு நிச்சயமாக சொன்னார், காலைல வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக இருந்தோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார். இதோ ஆயிடுச்சு 2-2.5 மாதம் ஆகுது சார். நைட்டும் பகலும் அதை பாருங்கள், குழந்தைங்களை வச்சுக்கின்னு தூக்கம் இல்லாமல் காலையிலேருந்து நான் காலைல 10 மணிக்கு போச்சுன்னா நைட்டு 8 மணிக்கு வருது. திருப்பி 10 மணிக்கு போச்சுன்னா நைட்டு அதோட 12:30, 2:30, 1 மணிக்கு வருது. எப்படி சார் தூங்குறது? எப்படி வேலைக்கு போகிறது? நாங்களாம் வீட்டு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அதுவும் இல்லைன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வாடகை கொடுக்கணும், லோன் கட்டணும், அது இது நோட்டு லிஸ்ட் இருக்கு. இது வரை 8 ரூபாய் ஆகுதான் கரண்ட் பில்லு. எல்லா விலைவாசி ஏறி இருக்குது. இப்போ கரண்ட் பில்லை ஆஃபீஸ்லேயே ஏற்றி வச்சிருக்காங்க. அதனால வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதோட 3-4 மாதம் முடியல.
போற நிமிஷத்துக்கு ஒரு 1/2 hour கரண்ட் போடுறாங்க, அப்புறம் போயிடுது. சும்மா நாங்க கரண்ட் ஆபீஸ்க்கோ வீட்டுக்கோ நடந்தோம்னா ஒரு பிரயோஜனமே எங்களுக்கு தெரியல. இது வரல, சரி இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமே, ஆபீஸ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, மேல இடத்துக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இபி ஆபீஸ்ல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றோம். இப்ப மா சுப்பிரமணியனுக்கு அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் வந்து இந்த ஏரியாவை பார்க்கணும். இன்னும் ஒரு வாட்டு கூட இந்த பக்கமே விசிட் வரவே கிடையாது. 3 மாசம் இதே கம்ப்ளைண்ட் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. இது தயவு பண்ணி எங்களுக்கு இந்த மீடியாவில் போட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் காட்டணும் எங்களுக்கு. இப்போ நம்ம அந்த மின்வெட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ், அந்த சம்மந்தப்பட்ட இபி ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபரன்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் காலனி அப்படின்ற அந்த ஏரியாவில் தான் அந்த லொக்கேஷனில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், ஏஇ அல்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அல்லது அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற இன்ஜினியர்ஸ் யாராவது சந்திக்கலாம்னு வந்தோம். பட் வந்து இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அலுவலர்கள்லாம் வந்து அதிகாரிகள்லாம் வந்து விடுமுறையில் இருக்காங்க. அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து சாதாரண ஊழியர்கள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எல்ஐ போன்ற சாதாரண ஊழியர்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து அதிகாரிகள் லீவில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது குறித்தான ஒரு உரிய காரணத்தை நம்ம இவங்ககிட்ட கேட்டு இன்றைக்கி பெற முடியல. இன்னொரு நாள் நம்ம அவங்களை சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும், இதுக்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம்.